கண்ணெதிரே தோன்றினாள். கடனை திருப்பி கொடுக்க வழி இல்லாம தான் நீ அயோக்கியன்னு தெரிஞ்சும் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னோட இயலாமையால நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு என் பொண்டாட்டியும் என் மகனும் என் முதலாளி அம்மாவும் சீனிய மேல காரி துப்புனதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கே புரிஞ்சுது. இனிமே என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அப்பனா இருக்க ஆசைப்படுறேன். அதை என்னுடைய குடும்பம் என்னுடைய முதலாளி அம்மா நம்புறாங்களோ இல்லையோ, என் சக்தி என்ன கண்டிப்பா நம்புவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க. எனக்கு அது போதும். இங்க பார் கேசவா, இனிமே என் குடும்ப உறவுகள்ல குறுக்க வராத. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் ஏன் குறுக்க வர போறேன்? ஒண்ணு பணத்தை கொடு, இல்லனா உடனே வீட்டை காலி பண்ணுங்க. என்ன இப்படி திடீர்னு வந்து கடனுக்காக வீட்டை காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போறது? தெருவு போ, பிச்சாடு. ஐயோ, நான் வாங்கின கடனுக்கு என் குடும்பம் தெருவுக்கு வரணுமா? ஏண்டா கடனை கொடுக்க வக்கு இல்ல, ஏன் சட்டை பிடிக்கிறியா? கையடா, மேல கை வைக்கிற. ஏய் நல்லா ஏய் என்னங்க வேண்டாங்க. என்னங்க உன்ன விடுடா. என் பேர் கேசவாலடா. ஐயோ, என்னங்க என்னங்க விடுங்க. காட்டு பிராண்டி அவன். அவனை அடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. விடுங்க. கையடா. சீதா, நீ போ சீதா. இன்னைக்கு இவனை நான் பாத்துறேன். வேணாண்டா, கையடா. ஏய் கேசவா, சொன்னா கேளுங்க. டேய், குடும்பத்துக்கு ஒரு பாதிப்புன்னா கோழைக்கு கூட 100 மடங்கு பலம் வரும்னு இப்பவாவது புரிஞ்சுதாடா? ஏய், என் தலையை அடமான வச்சாவது உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை வீட்டை காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ண உன்னை வெட்டி போட்டுருவேன். ஏய் பட்ரா 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 பட்ரா. கேசவா, ஏய் அன்னைக்கு உன் புருஷன் உன்னை கொண்டுப்பான். நான் தான் நீ வேணான்னு தடுத்தேன். இன்னைக்கு நானே என் கையால கொள்றேன். அவன் என்ன பண்றான்னு பாத்தலாம். கேசவா, என்னடா என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மலையை கைய வச்சிருப்பேன். ரத்னம் சொன்ன காலு வேணாம் எடு. ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிடு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா அறுத்து போட்டுருவேன். இங்க இருந்து போடா. சீதா, ஒண்ணும் இல்லல. சீதா, என்ன மன்னிச்சிரு சீதா. எப்பவும் ஒன்னதான் நான் முட்டாள்னு திட்டிக்கிட்டே இருப்பேன். இல்ல நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன் சீதா. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சீதா, நான் மன்னிக்கவே முடியாத தப்ப பண்ணிட்டேன். பெத்த புள்ள மேல காரணமே இல்லாம எரிஞ்சு விழுந்திருக்கனா நான் என்ன மனுஷன்? என் பொண்ணு சக்தியை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தி அவளை என் மேல காரி துப்ப சொன்னாதான் இதுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கும். சீதா, என்னங்க? இனிமே உனக்கு என் மேல எந்த வெறுப்பும் வராது. என் மனசு சுத்தமாயிடுச்சு. இவ்வளவு நாள் உங்க மேல காட்டாத பாசத்தெல்லாம் மொத்தமா காட்டணும்னு ஆசைப்படுறேன். சீதா, சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். சீதா, என்ன யோசிக்கிற? என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? இதுக்கு மேலையும் உங்களை எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? நீங்க நல்ல விதமா மனசு மாறி இருக்கிறதே எனக்கு போதும். அப்படின்னா சரி சீதா, சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா?
இதுக்கு மேலயும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இன்னொருத்தங்க வீட்டுல இருக்கிறது நல்லாவா இருக்கு? நீயே சொல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா சக்தி வருவாளா? நீ கூப்பிட்டாதான் நிச்சயம் வருவா. சீதா, இதுல யோசிக்க என்ன இருக்கு சீதா? எனக்கு என் பொண்ண பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ஏக்கமா இருக்கு. அப்படின்னா எப்ப போய் கூப்பிடலாம்? நாளைக்கு ருத்ராமா வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது. அத பொறுப்பேத்து நடத்துறதே நம்ம சக்தி தான். நாளைக்கு அங்க வந்து சக்தியை பார்த்து பேசிரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம சக்தியை நம்ம கையோட கூட்டிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? சரிங்க, நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம் சீதா. இந்த ஃபங்க்ஷன் சொதப்பலாகி சக்தி மேல அம்மாவுக்கு கோவம் வரணும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஆனா திவ்யாவை பாருங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஃபங்க்ஷன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏ திவ்யா, என்னம்மா நீ ஏன் இப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? போ, ஒரு ரூமுக்கு போ. என்னம்மா இப்படி சொல்றீங்க? படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஏழை பொண்ணுங்களுக்கு உதவி செய்ய அத்தை இந்த ஃபங்க்ஷனை நடத்துறாங்க. இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்ப நீ ரூமுக்கு போறியா இல்லையா? அம்மா, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போறேம்மா. அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஏய் திவ்யா, நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம ஒரு வேலைக்காரி மாதிரி எப்படி விழுந்து விழுந்து வேலை பார்க்கறா? இவளையெல்லாம் சக்தி, ஒரு நிமிஷம். என்னங்க ஐயா? உன்கிட்ட முந்திரி வடை பண்ண சொல்லியிருந்தனே, அது என்னாச்சு? நீங்க என்ன பக்குவத்துல செய்ய சொன்னீங்களோ அதே பக்குவத்துல கோமதி அக்கா பண்ணிட்டு இருக்காங்க. டீயை எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். நீங்களும் ஒரு டீ எடுத்துக்கோங்க. நீங்க இதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த வடை உங்க கைக்கு வந்துரும். ஃபங்க்ஷனை பொறுப்பெடுத்து நடத்துற இந்த பிஸியான நேரத்திலையும் நான் சொன்ன முந்திரி வடையையும் நீ ரெடி பண்ணிருக்க பாத்தியா? யூ ஆர் கிரேட். இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா பண்ணி முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கய்யா. இதுக்கப்புறம் அந்த வடை மேட்டரை மறந்துடாத. சரிங்கய்யா. சரி, நீ போ. அத்தை, நம்மளை தவிர அவளுக்கு இங்க எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. மாமா கூட அவளை எப்படி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. அவரு கேட்ட முந்திரி வடை கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்துலதான் பாராட்டுறாரு. அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத என்ன? அவருக்கு அவர் வயிறு மட்டும்தான் முக்கியம். அதுக்கு யார் தீனி கொடுத்தாலும் அவங்க யாரா இருந்தாலும் இவர் பாராட்டிடுவாரு. அப்படி ஒரு பெருந்தன்மையான மனுஷனை கட்டிக்கிட்டு தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எல்லாம் எத்தால எழுத்து. இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ்மா. இந்த ஸ்டேஜ் வேலையெல்லாம் எப்பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? சீக்கிரம்ண்ணே, லேட் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத சக்தி, சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி, சரிங்கண்ணே. அண்ணே, இந்தாங்க டீ. அண்ணே, டீ குடிச்சு முடிச்சதும் அப்படியே மலை கிராம பொண்ணுங்களையும் அவங்களுக்கு துணையா கூட வரவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரிமா, நான் கூட்டிட்டு வந்துறேன். சரிண்ணே. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சேர்ஸ் எல்லாத்துக்கும் கவர் போட்டு முடிச்சிருவேன்க்கா. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னோட சிரமத்தை நீயே எடுத்துக்கிற திவ்யா. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. என்னது ரெஸ்ட் எடுக்கிறதா? அக்கா, இங்க நடக்க போறது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன். என்னோட பங்களிப்பு இல்லைனா எப்படிக்கா? அடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. வேலை செய்ய கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அத நான் கேட்கவே மாட்டேன். என்னக்கா, ஒன்னும் சொல்லாம என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முதல்ல நீ இந்த வேலையை முடி திவ்யா.
அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ம்? கண்டிப்பா சொல்லணும். சொல்றேன். அக்கா, அப்படியே போனா எப்படி? எனக்குலாம் யாரு டீ கொடுப்பா? எனக்கும் டீ கொடுங்க, குடிச்சிட்டு சுறுசுறுப்பா வேலை செய்யறேன். கொடுங்க. தேங்க்யூ. கோமதி அக்கா. அம்மா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சக்தி. ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் எந்த அளவுக்கு நடக்குது? வெளியில இருந்து ஆளுங்க வந்து ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது முடிஞ்சிரும். நம்ம திவ்யா அம்மா கூட எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. திவ்யா, அத்தை, இங்க வா. இதோ வர அத்தை. இப்படி எல்லாரும் கோஆபரேட் பண்ணாதான் ஒரு ஃபங்க்ஷனை சிறப்பா பண்ண முடியும். குட் திவ்யா. தேங்க்ஸ் அத்தை. அனிதா, சக்தி மேல உன் அம்மாக்கு இருக்கிற சந்தோஷத்துல நம்மளையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்க கண்ணில் படாம உள்ள போயிடலாம். போ போ போ. சரி சரி சக்தி, மலை கிராம பொண்ணுங்களை அழைச்சிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி நான் அருண் அண்ணனை அனுப்பியிருக்கேம்மா. அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகே. அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்கூல் பேக்ஸ், அதுக்குண்டான பேக்கிங் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குமா. ஸ்டேஜ் வேலை முடிஞ்சதும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். அருணாச்சலம் மேடம், நீங்களும் கொஞ்சம் சக்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க மேடம். சிவா இங்க? சிவா தம்பி ரூம்ல தான் இருக்காரு மேடம். நான் பார்க்க வேண்டிய வேலைய நீ பார்க்கற. எல்லாம் நேரம். நீ ஒரு வேலைக்காரி, நீ எனக்கு வேலை சொல்லணுமா? ஆரம்பமே அவளுக்கு அமர்க்கலமா போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா ஃபங்க்ஷனை அவ சிறப்பா முடிச்சிருவா. அப்புறம் உங்க அம்மாவும் அவளை பாராட்டி உச்சி முகறது மட்டும் இல்ல, இப்ப நீ பாத்துட்டு இருக்கிற கம்பெனி பொறுப்பையும் சேர்த்தே அவகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவ மேல பித்து பிடிச்சு போய் அலையறாங்க. அதுக்கெல்லாம் சீனே கிடையாது அத்தை. இப்போ ஆரம்பத்திலேயே அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ, மீடியா ஆஃபீஸா? எஸ் மேடம். நீங்க? சார், நான் இண்டஸ்ட்ரியல் ருத்ரா மேடம் வீட்ல இருந்து சக்தி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எங்க வீட்ல மலைவாழ கிராம 7 பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவி பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்றோம். இது என்னோட பொறுப்புல தான் நடக்குது. இந்த நியூஸ் பிரம்மாண்டமான நியூஸ் கவரேஜா வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க உங்க மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க சார். ஓகே மேடம், அனுப்பி வச்சிடுறேன். அனிதா, அத்தை, எப்படி நம்ம பிளான்? சூப்பர், பிரமாதம். இந்த ஃபங்க்ஷனுக்கு மீடியாக்காரங்களே வரக்கூடாதுன்னு உன் அம்மா கண்டிப்பா சொன்னாங்க. ஆனா நீ சக்தி பேர்லயே கால் பண்ணி வர சொன்ன பாத்தியா? உன் புத்திசாலித்தனத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அத்தை, மீடியாக்காரங்கள சக்தி தான் வர சொன்னான்னு தெரிஞ்சா அம்மா அவ மேல உக்கிரம் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவ இங்கிருந்து தெரிச்சு ஓடுற மாதிரி மரண அடியா இருக்கணும். ஆமா ஆமா.
அது சரி, குழந்தைங்களுக்கு கொடுக்கற ஸ்கூல் பேக்ல ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அது என்னன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற? சொல்றேன் அத்தை, வெயிட் பண்ணுங்க. முதல்ல இந்த மீடியா விஷயம் முடியட்டும். மிஸ்டர் அருணாச்சலம். என்ன அருணாச்சலம்? யோ அருணாச்சலம், யூ வாண்ட் பனானா? யூ வாண்ட் பனானா? பழம் வேணுமான்னு கேட்டேன். நோ, ஐ டோன்ட் ஈட் பனானா. ஓகே, நோ ப்ராப்ளம். கீழே தோல் யாராவது வழுக்கி விழுந்துற போறாங்க, எடுத்து குப்பையில போடு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வாழைப்பழ தோலை போட்டவன் அதிலேயே வழுக்கி விழுந்து சாவான். டேய் மணிவண்ணா, நீ இந்த தோல்லையே வழுக்கி விழுந்து கதறி துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். இன்னைக்கு இது நடக்கும். கண்ணு என்ன முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா? வாழைப்பழ தோல் கீழே இருக்கிறது உனக்கு தெரியல? அத நான் கவனிக்கல சார். கவனிக்கணும். அத்தை ஒன்ன நம்பிதான் இந்த ஃபங்க்ஷன் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அதனால எல்லாத்துலயும் கவனமாவும் இருக்கணும், எச்சரிக்கையாவும் இருக்கணும். சரிங்க சார். என்ன சரி? இப்ப நான் வந்து உன்னை பிடிக்கலனா அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிம்மதியா பெட்ல படுத்திருப்ப. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் சொதப்பலா இருக்கும். அதனால யாரு கெட்ட பேர் வரும்? என் அத்தைக்கு தான். பொறுப்பு கிடைச்ச ஆர்வ கோளாறுல வானத்தை பார்த்தே நடக்க கூடாது, கொஞ்சம் தரையும் பார்த்து நடக்கணும். இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது தப்பு நடந்தது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பி கேர்ஃபுல். சார் சொல்லுமா. இந்த வாழைப்பழ தோலை குப்பை தொட்டியில போட்டுடுறீங்களா? குடுமா. அக்கா, சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துருச்சுமா. ஃபங்க்ஷனை நம்ம என்னதான் சிம்பிளா பண்ணாலும் 60 பேருக்காவது நம்ம சமைக்கணும். அதே நேரத்துல சாப்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரி சக்தி. பாத்தி அவளுக்கு கொழுப்ப. அவளே ஒரு வேலைக்காரிங்கிறத மறந்துட்டு மத்த வேலைக்காரங்களை எப்படி முதலாளி மாதிரி வேலை சொல்லிட்டு இருக்கா. முதலாளி மாறி இல்லத்த, முதலாளியாவே மாறிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியும்ல? உன் அம்மா அவளுக்கு கொடுக்கற இடம் தான் அனிதா. சரிக்கா, நீங்க இந்த வேலையை பாருங்க, நான் போய் மத்த வேலைங்களை பாக்குறேன். சக்தி, என்னக்கா? நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம ஃபங்க்ஷன் பரபரப்புலயே இருக்கிற. ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு உடம்புல தெம்பு வேண்டாமா? ஏதாவது சாப்பிடு சக்தி. அக்கா, எனக்கு பசியே எடுக்கலக்கா. அம்மா எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை எந்த குறையும் இல்லாம பண்ணி முடிக்கணும். என் எண்ணம் எல்லாம் அதுல மட்டும்தான்க்கா இருக்கு.
சரி இரு, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போ. கொஞ்சம் இரு. ஐயோ, சொன்னா அக்கா. கேளு. இரு இரு. ஆ, இந்தா சக்தி, காஃபி குடி. தேங்க்ஸ்க்கா. இந்த காஃபி கூடவே இந்த பிஸ்கெட்டையும் சாப்பிடு. ஐயோ அக்கா, வேண்டாங்க்கா. சொன்னா கேளு, சாப்பிடுமா. சரி, தேங்க்ஸ்க்கா. ம். அத்தை, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. என்னாலையும் தான் அனிதா. வா, உனக்கு போய் அவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாதான் சரியா இருக்கும். வா. அவ என்ன இந்த வீட்டு ஓனரா? அப்படியே தாங்கன்னு தாங்குற. காஃபி குடுக்கற, பிஸ்கட் குடுக்கற. இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் செய்யணும், அவளுக்கு கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கம்மா. ஹேய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த ஃபங்க்ஷன் பொறுப்பை எங்க அம்மா உன்கிட்ட கொடுத்ததும் அவங்களுக்கு அப்புறம் இந்த வீட்ல நீ தான் எல்லாமேங்கிற தன்னை விட்டு ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சின்னம்மா. என்ன அப்படியெல்லாம் இல்ல? உன் டான்ஸ நாங்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அங்க ஓடி அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை சொல்றதும், இங்க ஓடி இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை சொல்றதும். அடேங்கப்பா, இந்த வீட்ல எல்லாரையும் ஓவர் கம் பண்ணி நீ அதான கண்ணுக்கு தெரியற. இதெல்லாம் ஒரு சீன் தான் அனிதா. அப்படியெல்லாம் பண்ணாதானே உன் அம்மா கவனிப்பாங்க. நாம அவளுக்கு பொறுப்பு கொடுத்தோம், உள்ள என்னமா ஓடி ஆடி வேலை பாக்குறா. நம்ம வயித்துல அனிதா பிறந்ததுக்கு பதிலா இவ பிறந்திருக்க கூடாதான்னு நினைப்பாங்கல்ல. உன் இடத்த பிடிக்கிறதுக்காக தான் இவ இந்த குதி குதிச்சிட்டு இருக்கா. ஐயோ, என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏய், என்ன அம்மா நொம்மான்னு இருக்க? நீ உன் மனசுல இருக்கிறத நான் பட்டவர்த்தமா சொன்னதும் உனக்கு பதட்டெல்லாம் வருதா? இங்க பார், என் பொண்ணு நீயும் ஒண்ணா? அவளை கூப்பிட்டு நீ வேலை வாங்கிட்டு இருக்க? நான் வேண்டாம் சொன்னேன். திவ்யா சின்னம்மா தான் விருப்பப்பட்டு வேலை செய்யறாங்க. அவ அப்படி செய்யறேன்னு சொன்னாலும் நீ செய்ய விட்டுருக்க கூடாது. சின்னம்மா, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. இது என்ன மாதிரி சாதாரண வேலைக்காரி செய்யற வேலைன்னு அவளுக்கு நீ புரிய வச்சிருக்கணும். அதை எப்படி அத்தை சொல்லுவா? நம்ம வீட்டு ஆளுங்களை வேலை வாங்கினாதானே தான் ஓனர் வீட்லயே எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்கினேன்னு கெத்த அடிச்சுக்க முடியும். நான் அப்படியெல்லாம் நினைச்சது இல்ல சின்னம்மா. எனக்கு அப்படி நினைக்கவும் தெரியாது. அதெல்லாம் சும்மா. உன் மனசுல நீ ஒரு இளவரசிங்கிற எண்ணம் சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்துருச்சு. அதான் இப்படி நிதானம் இல்லாம நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்க. ஆட்டம் போடுதான் செய்வா அத்தை. பாருங்க, வேலை செய்யறவங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. இவ யூனிஃபார்ம்ல இருக்காளா? இவளும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரிங்கிற நினைப்பு இருந்திருந்தா அவங்கள மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல, பாத்தீங்களா? அட ஆமா, இத நான் கவனிக்கவே இல்ல. பாத்தியா? முதல்ல இவள அந்த ட்ரெஸ்ஸ போட வைக்கணும் அனிதா. ஏய், முதல்ல நீ ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற சர்வன்ட் ட்ரெஸ்ஸ நீ போட்டுட்டு வா. போ. என்ன யோசிக்கிற? இந்த வீட்ல வேலைக்காரங்களுக்குன்னு தனி யூனிஃபார்ம் இருக்குல்ல. வெளியே செக்யூரிட்டியா யூனிஃபார்ம் போட்டிருக்காருல்ல.
உங்க அப்பா ரத்னம் டிரைவர் யூனிஃபார்ம் போட்டிருக்காருல்ல, நீ இந்த வீட்டோட சர்வன்ட் யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். போ, போய் போட்டுடு வா. போட சொல்றேன்ல, போ. என்ன பாக்குறீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க. இனிமே எப்பவுமே இதே ட்ரெஸ்ல தான் நீ இருக்கணும். இந்த வீட்ல நீயும் ஒரு வேலைக்காரி. அந்த நினைப்பு எப்பவும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். என் அம்மா உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே உனக்கு கொம்பு முளைச்சிருச்சுல, அந்த கொம்பை எப்படி முறிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஹே, போய் உள்ள போய் வேலையை பாரு. உள்ளவாமா. என்னங்க சக்தியை ஆளையே காணோம். நான் தான் உங்ககிட்ட சொன்னலம்மா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு காரணமே நம்ம சக்தி தான். அதனால தான் பொறுப்பு மொத்தத்தையும் ருத்ரமா அவளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இங்கதான் எங்கேயாவது ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. போமா, போய் நம்ம பிள்ளைய பார்த்து பேசு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க. அம்மா, அம்மா பாத்துமா, எந்திரிங்க. மெதுவா மெதுவா, பொறுமையாம்மா. பாத்துமா பாத்துமா, பாத்துமா. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சாமா? இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகல. என் மேல மோதினதுல உனக்கு எதுவும் ஆகலையே. எனக்கு என்னம்மா ஆக போகுது? பாவம், நீங்க தான் கீழே விழுந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா நீ எதிர்பாராம நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குற? தப்பு உன் மேல இல்லம்மா, நான் தான் பார்த்து வந்திருக்கணும். சீதா, உன்னை அறியாமலேயே பாச உணர்வோட கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறியே, அது வேற யாரும் இல்ல, நம்ம பொண்ணுதான். சீதா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வா சீதா. ஆமா, நீங்க 2 பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்களே, ஏற்கனவே உங்களுக்குள்ள பழக்கம் இருக்கா? அதெல்லாம் இல்ல மம்மி, இவங்க யாருன்னே தெரியாது. நான் இந்த பக்கம் வேகமா வந்துட்டு இருந்தப்போ தெரியாம இவங்க மேல மோதிட்டேன். பாவம், கீழே விழுந்துட்டாங்க. அதான் சாரி கேட்டுட்டு இருந்தேன். அம்மா, அப்ப இது நம்ம பொண்ணா? ஆமா சீதா, இவ என்னோட ஒரே பொண்ணு.
பேரு அனிதா. உங்களுக்கு இருக்கிற இறக்க குணம் அப்படியே சின்னம்மாவுக்கும் இருக்குமா? என் மேல இடிச்சதும் எப்படி பதறி போயிட்டாங்கன்னு தெரியுமா? அனிதா, இவங்க யாருன்னு தெரியுதா? யாரு மம்மி? இவங்க தான் சக்தியோட அம்மா. சக்தியோட அம்மாவா? அவளோட அம்மாவுக்கா இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிட்டோம்? ச்சே, இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா கீழே விழுந்த பொம்பளை எழுந்தா எழட்டும், இல்ல அப்படியே கடுக்கட்டும்னு போயிருக்கலாமே. அவளோட அம்மா கிட்ட சாரி எல்லாம் வேற கேட்டுட்டோமே. ச்சே, ஷேம் ஷேம். பார்த்து தூக்கிட்டு போங்க. சக்தி, நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சக்தி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் பரிதவிச்சுக்கிட்டு இருந்தேன். இவ உங்க பாதுகாப்புல பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாம்மா எனக்கு உயிரே வந்துச்சு. ரொம்ப நன்றிம்மா. இப்ப நன்றி சொல்லுங்க. இவளை தப்பான ஒருத்தனுக்கு உங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சப்பவே ஏன் என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிக்க பாக்குறேன்னு அவர் சட்டைய பிடிச்சு நீங்க கேட்டிருந்தா அப்ப அந்த ஆளுக்கும் பயம் வந்திருக்கும், சக்திக்கும் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. ஆம்பளைங்களோட பொம்பளைங்க ஓரளவுக்கு மேல எங்கம்மா போராட முடியுது? அவங்க வச்சதான சட்டமா இருக்கு. அப்படியெல்லாம் பின்வாங்க கூடாது, போராடணும். ஒரு மோசமான அப்பங்கிட்ட இருந்து பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு தாய்க்கு மிகப்பெரிய போராட்ட குணம் இருக்கணும். இல்லனா உன் புருஷ மாதிரி அப்பனுங்களால அவங்க வாழ்க்கையே வீணா போயிடும். வாஸ்தவம் தாமா. நீங்க சொல்ற மாதிரி என் மகளுக்காக நான் அவரோட கடுமையா போராடி இருக்கணும். அப்படி நான் போராடி இருந்தா என் பொண்ணுக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காதுங்கிறது உண்மைதான். ஆனா எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்காரர் இப்போ முழுசா திருந்திட்டாருமா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா சக்தி, இப்போ உங்க அப்பா முன்ன மாதிரி இல்ல. மிருகமா இருந்த ஆளு இப்பதாமா மனுஷனா மாறி இருக்காரு. உனக்கு பண்ண கொடுமையை நினைச்சு அவர் எப்படியெல்லாம் கவலைப்பட்டார் தெரியுமா? அம்மா, அப்பா எனக்காக கவலைப்பட்டாரா? இத கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏ சீதா, இவ்ளோ நாளா பொண்ணை கண்டாலே பிடிக்காதுன்னு வெறுத்து ஒதுக்குன உன் வீட்டுக்காரரு இப்போ திடீர்னு மனசு மாறி இருக்காருன்னா எப்படி? என்ன என் தங்கச்சி கேக்குறது கரெக்ட் தானே? மனசு மாறிட்டேன்னு சொன்னப்போ நானும் நம்பலமா. எந்த படுபாவிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த கடங்காரன் கேசவன் என் வீட்டுக்கு வந்தான். ரத்னா, என்னடா ரத்னா சொன்னா கேளு. வேணாம். என்ன தைரியம் இருந்தா
என் பொண்டாட்டி மலைய கைய வச்சிருப்பேன். இங்க பாரு, பேசிக்கிட்டே இருந்தா அறுத்து போட்டுருவேன். வீட்டை விட்டு வெளில போடா. இதுவரைக்கும் அவ மேல காட்டாத பாசத்தெல்லாம் மொத்தமா காட்டணும்னு ஏக்கமா இருக்கு. சீதா, சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். இதுதாம்மா நடந்துச்சு. அவரோட மனமாற்றத்துக்கு காரணமே அவர் உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம் தாமா. என் முதலாளி அம்மாவே வெறுக்கிற அளவுக்கு நான் மோசமானவனா இருந்திருக்கேன். அவங்களுக்கு என் மக மேல இருக்கிற பாசம் ஏன் எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருமா. பண்ண தப்புக்கெல்லாம் சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே சாகுற வரைக்கும் ஒரு அன்பான அப்பாவா என் பொண்ணுக்கு இருப்பேன்னு சொன்னாருமா. இவ்ளோ நாளா அவரை பிடிச்சிட்டு இருந்த சாத்தான் அவரை விட்டு போயிடுச்சுங்கிறத நானும் என் கண்ணால பார்த்தேம்மா. இனிமே சக்தி கிட்ட அவர் பாசத்தோட நடந்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சக்தியை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? புலி திடீர்னு சைவத்துக்கு மாறிடுச்சுன்னு யாராவது சொன்னா நீ நம்புவியா சீதா? அதை எப்படிங்கம்மா நாம நம்ப முடியும்? அதோட பிறவி குணம் எப்படிமா மாறும்? அதேதான் உன் புருஷன் விஷயத்திலையும். ருத்ரா சொல்றது சரிதானே? பிறவி குணம் எப்படி மாறும்? நீயே சொல்லு. எத்தனை வருஷமா ஒரு பொண்ணை வெறுத்து ஒதுக்கி அவ வாழ்க்கைய பாழாக்க நினைச்ச ஒரு ஆளு முதலாளி அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு திட்டாங்க. அதுக்காக மனசு மாறி மகாத்மாவா மாறிட்டாருங்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. இங்க பாரு சீதா, உன் வீட்டுக்காரரு திருந்திட்டாருங்கிறத நம்பி என்னால சக்தியை அனுப்பி வைக்க முடியாது. ரத்னா உண்மையிலேயே திருந்திட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். அப்பதான் சக்தியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். அது வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. ரத்னா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ கவலைப்படாத. நீ சக்தியை பார்க்கணும்னா எந்த நேரத்திலயும் நீங்க வந்து தாராளமா அவளை பார்க்கலாம். அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. சக்தியோட நல்லதுக்காக தான் நான் இதையெல்லாம் சொல்றேன்னு நீ புரிஞ்சுகிட்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. அம்மா வாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அதான் ஊத்திக்கிச்சே, அப்புறம் என்ன இங்க நிக்கிற? போ போ, போய் வேலையை பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யார் வர சொன்னது? இதோ சார் இருக்காங்களே. ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நியூஸ் கவரேஜ் பண்ண வந்திருக்கோம் சார்.
எங்க வீட்ல நியூஸ் கவரேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? படிப்பறிவு இல்லாத மலைவாழ் கிராம பெண்களுக்கு அவங்க படிப்புக்கு உதவி செய்யறதுக்காக நீங்க ஃபங்க்ஷன் பண்றீங்க. அதை கவரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கோம் சார். அப்படிலாம் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணலங்க. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க ப்ளீஸ். சார் அங்க மேடை இருக்கு, சேர்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, அப்புறம் ஏன் சார்? நாங்க எதுக்கோ பண்றோம், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? எங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எங்க பிஆர்ஓ யாரும் உங்ககிட்ட வந்து தகவல் சொன்னாங்களா? அப்படி ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும் வாங்க. இப்போ போயிட்டு வாங்க ப்ளீஸ். எங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால தான் வந்திருக்கோம் சார். உங்க வீட்டில் நடக்க போற ஃபங்க்ஷனை பெரிய அளவில் நியூஸ் போடணும்னு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க சார். யார் சொன்னாங்க? சார் சக்தின்றவங்க தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சக்தியா? சக்தி, ஏ சக்தி. அத்தை, இப்போ சிவா செம்ம கோவத்துல இருக்கான். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவளை அப்படியே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதோட சக்தி இந்த வீட்டை விட்டு போயிடுவா. வாங்க, வா வா. சக்தி, என்ன சிவா, மீடியா ஆளுங்களாம் வந்திருக்காங்க. யார் வர சொன்னது? சக்தி தான் வர சொல்லியிருக்காள். சக்தி, ஏ சக்தி, வாங்க. சொல்லுங்க சார். யாரை கேட்டு மீடியாவெல்லாம் இங்க ஃபோன் பண்ணி வர சொன்ன? மீடியாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு அத்தை சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண? இந்த ஃபங்க்ஷனை பத்தி வெளியில நான் யார்கிட்டயும் எதுவும் பேசவே இல்லை. சக்திங்கிற பேர்ல தான் தகவல் கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்றது பொய்யா? சிவா, என்னாச்சு? பாருங்க தேவன, நீங்க இந்த ஃபங்க்ஷனை எந்த விளம்பரமும் இல்லாம சிம்பிளா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. ஆனா இவ இந்த தகவலை எல்லா மீடியாவுக்கும் பரப்ப இங்க வர வச்சுட்டா. என்ன சக்தி இதெல்லாம்? அம்மா, நான் எதுவும் சொல்லலம்மா. ஏய், நீ சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கணும்னு பார்க்காத. இதுக்குதான் ருத்ரா, தகுதி இல்லாதவங்களுக்கு பொறுப்பை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளம்பரமே இல்லாம உதவி பண்ணணும்னு நீ நினைச்ச. உடனே இந்த அம்மா அப்படின்னா ஃபங்க்ஷனை வீட்டுக்குள்ளே பண்ணிரலான்னு உனக்கு ஐடியா கொடுத்தா. நீயும் அவ சொன்ன உடனே ஆஹா ஓஹோன்னு ஏத்துக்கிட்டு எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்த. இப்ப கடைசியில பாத்தியா எவ்வளவு பெரிய விளம்பர பிரியா இருந்திருக்கான்னு. எப்படிதான் இப்படி எல்லாம் விளம்பரம் தெரிக்க நினைக்கிறாங்களோ? நினைச்சாலே எனக்கு இதெல்லாம் கூச்சமா இருக்கு. ஐயா, யாருக்குமே தெரியாம பண்ண நினைச்ச விஷயம் இப்ப ஊருக்கே தெரியற மாதிரி ஆயிடுச்சு. ஆத்மார்த்தமா ஒரு நல்லது பண்ணலான்னு நினைச்சேன். கடைசியில இதுவும் எப்பவும் போல ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா, இவங்களுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி தகவல் சொன்னங்கிறத நீங்களும் நம்புறீங்களாம்மா? அம்மா, என்கிட்ட போனே இல்லம்மா. அப்புறம் எப்படிம்மா நான் மீடியாக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம சேனல் எங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி தகவல் சொல்லணுங்கிற விவரம்லாம் எனக்கு தெரியாதும்மா. அம்மா, என் பேர்ல போன் வந்ததா சொல்றாங்கல்ல, அந்த நம்பரை வேணா அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும்ல அதை யார் சொன்னாங்கன்னு. என்ன அனிதா, இவகிட்ட போனே இல்லைன்னு சொல்றா. இப்ப என்ன பண்ண போற? இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு டவுட் வந்ததுனால தான் சிவா நம்பர்ல இருந்து கால் பண்ண. சரி, ஓகே விடு. அந்த நம்பரை இப்பவே இவங்க கிட்ட வாங்கி செக் பண்ணி பாத்துறலாம். எக்ஸ்கியூஸ் மீ,
சக்திங்கிற பேர்ல உங்களுக்கு கால் வந்துச்சுல்ல, அந்த நம்பரை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? சார், எங்க சேனலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ கால்ஸ் வருது. அதுல நீங்க கேட்குற நம்பர் எப்படி சார் கொடுக்க முடியும்? எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் உண்மை தானே? மேடம், இந்த ஃபங்க்ஷனோட நியூஸ் கவரேஜ்க்கு எங்களை நீங்க அலோ பண்ணணும். அதான் எப்படியோ தகவல் தெரிஞ்சு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் எப்படி உங்களை அலோ பண்ணாம இருக்கிறது? இட்ஸ் ஆல் ரைட் சக்தி, நீ போய் உன் வேலையை பாரு. எல்லாரும் போய் உட்காருங்க. வாங்க. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க 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 வந்துட்டாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. பசங்களா, ருத்ரா மேடத்தையும் சக்தி அக்காவையும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இவங்க தான் சக்தி அக்கா. குட்டிங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்காக படிக்க உதவி செய்றீங்க, ரொம்ப நன்றிக்கா. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, ருத்ரா அம்மாவுக்கு தான். உங்க எல்லாரையும் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு அவங்க தான் ஆசைப்படுறாங்க. பசங்களா, நான் சொன்னல ருத்ரா அம்மா, இதோ இவங்க தான். பசங்களா, எல்லாரும் நல்லபடியா வந்து சேர்ந்தீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். சக்தி அக்காவோட ஏற்பாட்டால நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் மேடம். எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பசங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க. சரிங்கம்மா. பசங்களா, எல்லாரும் வாங்க. ஒவ்வொருத்தரா வரிசையா போய் உட்காருங்க. என்ன நீ மீடியாக்காரங்களை வர வச்சா உன் அம்மா டென்ஷன் ஆகி அந்த சக்தியை திட்டி வெளியில அனுப்பிடுவாங்கன்னு நாம ஒரு திட்டம் போட்டோம். கடைசியில அதுல இருந்து நம்ம மாட்டாம தப்பிச்சதே பெரும் பாடா போச்சு. அவளை பாரு, பிள்ளைங்களை எவ்வளவு சந்தோஷமா கவனிச்சிட்டு இருக்கானே. அத்தை, அவ அதுல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக் கொடுப்பாங்கல்ல, அதுல இருக்கு விஷயம். ஸ்கூல் பேக்ல ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்றியே தவிர அதுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு இந்த அத்தை கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறியே. நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேக்குறேன், சொல்ல நீ. அதுக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்க? பெருசா அணுகுண்டே வெடிக்க போகுது. அத்தை, எதுக்கு இப்ப நீங்க ஜர்க் ஆகுறீங்க? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஸ்கூல் பேக்ல உண்மையாவே அணுகுண்டு தான் வச்சிருக்கியா? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அந்த சக்தியை கொல்றதுக்காக பேக்ல போய் பாம் வச்சிருக்கியே. அது வெடிச்சா அவ மட்டுமா சாவா? நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். வேணா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம எல்லாரையும் கொல்றதுக்கு சக்தி ஸ்கூல் பேக்ல பாம் வச்சிருக்கான்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம். வா வா வா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நமக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாம இருங்க. ஐயோ, பயமா இருக்கு. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். உண்மையாவே இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எங்களோட ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் மூலமா எங்களால முடிஞ்ச அளவுக்கு பல்வேறு விதமான உதவிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுலெல்லாம் கிடைக்காத சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. படிக்கிறதுக்கு ஆசை இருந்தோம், குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு மலை கிராம பொம்பளை பிள்ளைங்க கூலி வேலைக்கு போறாங்கன்னு சக்தி தான் உங்க சூழ்நிலையை எனக்கு புரிய வச்சா. குடுக்கிற இடத்துல இருந்து குடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, அதை யாருக்கு குடுக்கறோங்கிறது தான் முக்கியம். நாம பண்ற உதவி
உண்மையிலேயே ஒருத்தரை வாழ்க்கையில மேல கொண்டு வரதா இருக்கணும். அப்படியான விஷயத்த எனக்கு காமிச்சு கொடுத்தது சக்தி தான். அதனாலதான் உங்க எல்லாருக்கும் உதவி பண்ற மகா பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன படிக்கணுமோ எவ்வளவு படிக்கணுமோ அதுக்கான செலவு மொத்தத்தையும் எங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியே ஏத்துக்கும். நீங்க தங்கி படிக்கிறதுக்கான இட வசதி, சாப்பாடு எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு இலவசமாவே கொடுக்கறோம். உங்களோட ஒரே சிந்தனை படிப்புல மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. பொருளாதாரத்துல பின்தங்கிய பெண் குழந்தை படிப்புக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க பண்ற இந்த உதவி இந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, இல்ல நீங்க எதை பெருசா எடுத்துட்டு போவீங்களா? இப்போ முதல் கட்டமா 30 குழந்தைங்களுக்கு படிப்புதவி கொடுக்கறோம். அடுத்த வருஷம் 100 பேரு, அதுக்கடுத்து 200 பேருன்னு எங்களோட உதவியை நாங்க விரிவுபடுத்திக்கிட்டே போவோமே தவிர எக்காரணத்து கொண்டும் இது குறையாதுங்கறத நான் உங்ககிட்ட உறுதியா சொல்லிக்கிறேன். மேடம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேடம். கேளுங்க. இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தினதே சக்தி தான் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த ஃபங்க்ஷன் கூட அவங்க தலைமையில தான் நடக்குதுன்னு சொன்னீங்க. சக்தி உங்களுக்கு என்ன உறவு முறைன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? சொல்லுங்க மேடம். நான் எப்பவும் சொல்றதுதான், சக்தி எனக்கு பொண்ணு மாதிரி. அனிதா நான் பெத்த பொண்ணுன்னா சக்தி நான் பெறாத பொண்ணு. பாத்தியானி, நீ அவங்க பெத்த பொண்ணா, அவ பெறாத பொண்ணா? உன் அம்மா இந்த வார்த்தைய அடிக்கடி சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் நல்லதா படல சொல்லிட்டேன். அவளை எந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்களோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே எப்படி அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறாங்கன்னு பாருங்க. அந்த பேக்ல என்ன இருக்குங்கிற சஸ்பென்ஸ்லயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு தெரியுமா? இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்லு, அந்த பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை. நீங்களும் பார்க்க தானே போறீங்க. சக்தி, சொல்லுங்கம்மா. இந்த குழந்தைங்க மேல உண்மையிலேயே உனக்கு கரிசனம் இருந்ததாலதான் இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உன்ன மாதிரி அக்கறையான ஒருத்தியோட அறிவுரை இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு நீ சொல்ல விரும்புறத சொல்லு. ஐயோ அம்மா, எனக்கு பேசலாம் தெரியாதும்மா. உங்களை மாதிரி படிச்சவங்க, வாழ்க்கையில பெரிய அளவுல உயர்ந்தவங்க சொல்ற அறிவுரை தான் இந்த பிள்ளைங்களுக்கு பயன்படும். எனக்கெல்லாம் அந்த அருகதை இல்லைங்கம்மா. இப்படி எல்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது. உன் மனசுல என்ன இருக்கோ அதை இந்த குழந்தைங்க கிட்ட பேசு, அது போதும். இப்படி மேடையில நின்னு பேச எனக்கு வராதுங்கம்மா. எனக்கு பயத்துல கைகாலெல்லாம் நடுங்குது. என்னால முடியாதுங்கம்மா. சக்தி அக்கா, தைரியமா பேசுங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அத்தை உங்களை பேச சொல்றாங்க. நாங்க எல்லாருமே உங்க பேச்ச கேட்க எவ்வளவு ஆர்வமா இருக்கோம் தெரியுமா? தங்கச்சிங்களா, நம்ம சக்தி அக்கா பேசணும் தானே?
அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ போய் பேசுமா. சக்தி, நீ சமையல் கலையில மட்டும் இல்ல, பேச்சு கலையிலயும் நீ பிரமாதமான பொண்ணுன்னு காட்டு. கோமதி கிட்ட சொல்லி உனக்கு முந்திரி அல்வா பண்ணி தர சொல்றேன். வாமா, பேசு வா. சக்தி, பயமும் கூச்சமும் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அது எல்லா இடத்துலயும் இருந்தா வாழ்க்கையில ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. வா, வந்து கூச்சப்படாம தைரியமா பேசு. போமா. பேசுமா. பேசுமா. எனக்கு கோர்வையா பேச தெரியாது. இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி என் மனசுல இருக்கிறத நான் பேசிடுறேன். என்னமோ நான் சொன்னதுனாலதான் ருத்ராமா உங்களுக்கு இவ்ளோ பெரிய உதவியை செய்யறதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்களுக்கு கடவுள் மனசு. இத யார் சொல்லியிருந்தாலும் ருத்ராமா இந்த உதவியை பண்ணிருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். படிப்பு இல்லனா 4 சுவரே உலகம் ஆயிடும். படிப்பு இருந்தா உலகமே நம்ம வீடாயிரும். அதனால படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தா நாம எவ்வளோ வறுமையில இருந்தாலும் அதுல ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். இந்த உலகத்துல எந்த தானத்தை விடவும் சிறந்த தானம் கல்வி தானம் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த தானத்தை ருத்ராமா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இத பயன்படுத்தி நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு வந்து உங்க குடும்பத்தை நல்ல முறையில பாத்துக்கணுங்கிறது தான் இந்த அக்காவோட ஆசை. நல்லா படிங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க, அவ்வளவுதான். சக்தி அக்கா, சூப்பரா ஸ்பீச் கொடுத்தீங்க. அட்டகாசம். ரொம்ப நல்லா இருந்தது சக்தி. படிப்போட இம்பார்ட்டன்ஸ பத்தி ரொம்ப நல்லா சொன்ன. இது இந்த பிள்ளைங்க மனசுல அப்படியே இருக்கும். உன்கிட்ட இருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைச்சனோ அதை நீ இவங்களுக்கு கொடுத்திருக்க. வெரி குட். சரி, பிள்ளைங்களுக்கு இந்த பேக்ஸ் எல்லாம் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? அருண் அண்ணா வாங்க. அனிதா, பேக் எல்லாம் கொடுக்க போறாங்க. எனக்கு கை கால்லாம் உதறுது. எதுவும் விபரீதமா ஒண்ணும் வச்சிரலையே. பார்க்க தானே அத்தை போறீங்க, பாருங்க. ஐயோ, என்ன அனிதா இப்படி எல்லாம் சொல்ற? என்னதான் வச்சிருக்கியோன்னு தெரியல. கொடுங்க. மேடம், ஒரு நிமிஷம். என்ன தம்பி? மேடம், அந்த பேக்ல என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. சக்தி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் பிரிச்சு காட்டு. சரிங்கம்மா.
பேக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சக்தி, அது என்னன்னு பிரிச்சு காட்டு. அத்தை, நான் வச்ச பொருள் இதுதான். இப்போ சக்தி என்ன நிலைமைக்கு ஆளாக போறான்னு பாருங்க. நாப்கினா? என்ன அனிதா நீ ஸ்கூல் பேக்ல போய் நாப்கினை வச்சிருக்க? அருவருப்பு வருதுல, அதுக்காக தான் வச்சேன். அம்மா இப்போ எப்படி வெடிக்க போறாங்கன்னு பாருங்க. என்ன மேடம் இது? ஸ்கூல் பேக்ல ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சில், நோட் புக்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தீங்க, சரி. நாப்கின் கூட வச்சிருக்கீங்க, இதெல்லாம் கூடவா ஸ்கூல்ல கேக்குறாங்க? சக்தி, என்னது இது? இது எப்படி இந்த பேக்ல வந்துச்சு? இது எப்படி பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. ஏய், அது எப்படி தெரியாம இருக்கும்? அதுதான் எனக்கும் தெரியல சார். இந்த பொறுப்பு மொத்தத்தையும் அத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க. இப்போ உனக்கு தெரியாதுன்னு சொல்ற? சார், அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதை ஓபன் பண்ணுங்க. அனிதா, எனக்கு தெரியாம பண்ணிருந்தாலும் ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. நீ சொன்ன மாதிரியே உங்க அம்மா கொதிச்சு போய் தான் நிக்கிறாங்க. சிவா வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு சக்தி ரணகலமாகிறது நிச்சயம். சூப்பர் மருமகளே. அத்தை, இப்போ நீங்க என்ன பாராட்டுறது முக்கியம் இல்ல. நீங்களும் கணத்துல குதிச்சு உங்க பங்குக்கு நீங்களும் நெருப்பு பத்த வைங்க. போங்க அத்தை. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஐயோ ஐயோ, எல்லா பேக்லயும் இதை வச்சிருக்காளே, என்ன கன்றாவி இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? இத நான் வைக்கலம்மா. இத நீ வைக்கலனா அதுக்கா கால் முளைச்சு வந்து உள்ள உட்காந்துக்குச்சா? மீடியாக்காரங்க முன்னாடி ருத்ராவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ருத்ரா உன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? ஐயோ அம்மா, சத்தியம்மா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா. பாத்தியா ருத்ரா, பண்றதையும் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு சாதிச்சிட்டு இருக்கா. இன்னும் இவளை வீட்டுக்குள்ளே வச்சிட்டு இருந்தா அவமானமும் அசிங்கமும் தான் மிஞ்சி போகும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுதுட்டு இருக்கியா? மீடியாக்காரங்க எல்லாம் இது அப்படியே நியூஸா போடுவாங்க.
ஊரே சிரிப்பா சிரிக்க போகுது. உனக்கு ஏன் அந்த வேண்டாத வேலை? சார், சக்தி அக்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ஏன் இப்படி எல்லாரும் திட்டுறீங்க? அவங்க என்ன ஆம்பளை பசங்க பேக்ல நாப்கின் வச்சாங்க? எங்களோட பேக்ல தானே அவங்க வச்சாங்க. சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு சார். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது சார். நாங்க வீட்ல இருக்கும்போது எப்படியாவது சமாளிச்சுக்குவோம். ஆனா ஸ்கூல்ல இருக்கும்போது எங்களால முடியாது சார். எங்க தேவைய சக்தி அக்கா புரிஞ்சுக்கிட்டு தான் இத ஒரு கவர்ல போட்டு எங்க பேக்ல வச்சிருக்காங்க. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப நன்றிக்கா. பேக பசங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்கம்மா. அண்ணே கொடு. சரிப்பா. வெரி குட் சக்தி. உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஃபங்க்ஷனோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சேன். அதை நீ சிறப்பா பண்ணி கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லம்மா. நம்ம வீட்ல எல்லாருமே எனக்கு பக்கபலமா இருந்து உதவி பண்ணாங்க. அதனாலதான் ஃபங்க்ஷன்ல எந்த விதமான குறையும் இல்லாம என்னால சிறப்பா பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஒரு வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு மாறு தட்டிக்காம நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை சிறப்பா பண்ணி கொடுத்தோம்னு சொல்றது ஒரு டீம் லீடருக்கான குவாலிட்டி. அது உனக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இதுல நான் உன்னை குறிப்பிட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்த பேக்ல நாப்கின் வச்சிருந்த பாத்தியா? தட் வாஸ் ரியலி நைஸ். ஆரம்பத்துல அதை பார்த்ததும் என்ன இதுன்னு எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் உன் மேல ரொம்ப கோவமாவே இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு முக்கியமான ஒண்ணுன்னு என் புத்திக்கு உரைச்சுது. ஒரு பொண்ணா எனக்கே அது புரியாம போச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கே என் மேல வருத்தமா இருக்கு. உன்னோட அந்த அக்கறையான செய்கையை புரிஞ்சுக்க முடியாம போனதுக்கு ஐ எம் வெரி சாரி சக்தி. ஐயோ. ஆமா, உனக்கு எப்படி அந்த யோசனை வந்துச்சு? அம்மா, நாப்கினை நான் வைக்கவே இல்லம்மா. பேக்ல என்னெல்லாம் பொருட்கள் இருக்கணும்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோமே, அதை மட்டும்தாம்மா நான் வச்சேன். நாப்கின் வைக்கிற யோசனை எனக்கு இருந்திருந்தா அதை வாங்குறதுக்கான பணத்தை நான் உங்ககிட்ட தானம்மா கேட்டிருப்பேன். தனிப்பட்ட முறையில் அதை வாங்குறதுக்கு என்கிட்ட ஏதுமா அவ்வளோ பணம்? அப்படின்னா அதை வச்சது யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அத நம்ம அனிதம்மா தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுதுமா. அது உன்னோட வேலை தானே. எவ்வளவு கரெக்டா போட்டு கொடுக்கறான்னு பாத்தியா? நான் ஒரு பிளான் பண்ணேன். கடைசியில அது அவளுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சுல்ல. அந்த இலக்காரத்துல தான் இப்படி சொல்றான். அத இத அனிதா தான் பண்ணிருப்பான்னு எப்படி சொல்ற? இந்த ஃபங்க்ஷன்ல அவங்களோட பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நல்ல காரியத்தை யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா.
இருக்கலாம். மத்தவங்களோட தேவை என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்றதுல அவளும் என்ன மாதிரி தான். ரத்தம் இல்ல, அதான் தன்னை வெளிக்காட்டிக்காம இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கா. மை டாட்டர் இஸ் a good girl. சரிங்கம்மா, நான் போய் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன். சக்தி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. நான் உங்ககிட்ட ஃபங்க்ஷன்லயே கேட்கலான்னு இருந்தேன். அப்போ உங்க அம்மா பக்கத்துல இருந்ததால அவங்க மனசு சங்கடப்படுமேன்னு நான் கேட்கல. நீ எதுக்கு சர்வெண்ட் யூனிஃபார்ம் போட்டிருக்க? நானும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி தானம்மா. எல்லார் மாதிரியும் நானும் யூனிஃபார்ம் போடுறது தானே முறை. அதாம்மா போட்டிருக்கேன். நான் உன்னை இந்த வீட்டோட சர்வெண்டா பார்க்கல சக்தி. இங்க வேலை செய்யற மத்தவங்களுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நீ இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட வேண்டாம். எப்பவும் போல உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸையே போட்டுக்கோ. முதல்ல போய் சேஞ்ச் பண்ண போ. உங்க மனசுல இப்படி ஒரு இடம் கிடைச்சதுக்கே நான் புண்ணியம் பண்ணிருக்கணுமா? ஆனா என்ன தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியாவே இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த சர்வெண்ட் யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே நான் போட்டுக்கிறேம்மா. சரி, இதுக்கு மேல ஓ இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யூனிஃபார்ம் உனக்கு கட்டாயம் கிடையாது. உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை நீ எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே? சரிங்கம்மா. குட் மார்னிங் மம்மி. வெரி குட் மார்னிங் அனிதா. இல்ல மம்மி, ஏதோ முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருக்க நேரத்துல நான் எதுவும் தொந்தரவு பண்ணிட்டேனா? என்ன கேள்வி இது? உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. என் பொண்ணை பாக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல தொந்தரவா இருக்குமா? ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நானே உன்னை பார்க்கணும்னு இருந்தேன் தெரியுமா? என்ன விஷயமா? ஃபங்க்ஷன்ல அந்த மலை கிராம பொண்ணுங்களுக்கு நாம கொடுத்த பேக்ல நாப்கின் வச்சது நீ தானே? அத பத்தி தான் அந்த வேலைக்கார சக்தி உங்ககிட்ட பேசினதை நான் கேட்டனே. அதை பார்த்து கொதிப்பாகி நீங்க அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில அது எல்லாரும் பாராட்டுற விஷயம் ஆயிடுச்சு. அதை நினைச்சு நான் எவ்வளவு கடுப்புல இருக்கேன் தெரியுமா? அனிதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத நீ தானே வச்ச? ஆமாமா, நான் தான் வச்சேன். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? அத சடனா ஸ்கூல் பேக்ல பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. அந்த மலை கிராம பொண்ணு அதோட தேவைய சொன்னப்பதான் ஒரு பொண்ணா எனக்கே அது புரியலன்னு நானே வருத்தப்பட்டுக்கிட்டேன். அனிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த நல்ல காரியத்தை நீதான் பண்ணன்னு எனக்கு சொன்னதே சக்தி தான். அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணா அந்த பிள்ளைங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் மா. யூ ஆர் ரியலி கிரேட். அம்மா, என்ன நீ பாட்டுக்கு ரூம்குள்ள வந்துட்டு இருக்க? அம்மாவுக்கு டீ எடுத்துட்டு வந்திருக்கம்மா. அது சரி, ஆனா உள்ள வரப்ப பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? உனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரி கிடுகிடு நீ பாட்டு வந்து நிக்கிற. அனிதா, இதுக்காக அவளை ஏன் திட்டுற? இல்ல மம்மி, பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்ன்றது காமன் சென்ஸ் தானே. அது கூட இவளுக்கு தெரியல. நாம ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்போம். அந்த நேரத்துல இவ வந்து நிக்கிறது சரியாவா இருக்கும்? அனிதா, சக்தி நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு, நமக்காக ஓடி ஆடி வேலை செய்யறவ. நாமளே அவளை பார்த்து கோவப்பட்டோம்னா எப்படி? மம்மி, எப்போ நீங்க தானே சொல்லுவீங்க எதுலயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னு. அதே மாதிரி சர்வெண்ட்டுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கு. அதை இவ ஃபாலோ பண்ணும்ல, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இங்க பாரு அனிதா, ஒருத்தர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா நாம முதல்ல அதை அவங்க கிட்ட அன்பா சொல்லி புரிய வைக்கணும். நாம சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்க அதை ஃபாலோ பண்ணலனா அப்ப கோவப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எதையும் சொல்லாம இப்படி கோவப்படுறது சரியாமா? நீயே சொல்லு. சக்தியும் உன் வயசு பொண்ணு தானே, அவகிட்ட ஏன் முதலாளியா நடந்துக்கிற? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கோ. ஏன்? இல்ல மம்மி, அதுக்கெல்லாம் நான் என்ன இத சொல்றேன்? பாரு அனிதா, நான் என்ன சொன்னாலும் அதை மறுக்காம என் பொண்ணு சரின்னு கேட்டுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சக்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அனிதா இனிமே ஒண்ணு திட்டமாட்டா. டீயை குடு. நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கம்மா. அனிதா, சிவா இன்னைக்கு சில முக்கியமான மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து சைன் பண்றேன். இவளை இந்த வீட்ல இருந்து வெளியேற்றி கூட்டிட்டு போயிடலான்னு நாமளும் எப்படியெல்லாமோ நடிச்சு பார்க்கறோம். முடிய மாட்டேங்குதே. ச்சே, அந்த ஃபங்க்ஷனை வேற நல்ல விதமா பண்ணி கொடுத்து ருத்ரா கிட்ட இன்னும் நல்ல பேரை வாங்கிட்டா. இதை நீடிக்க விடவே கூடாது. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ருத்ராமாவுக்கும் இவ மேல வெறுப்பு வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்? காலையில இருந்தே உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சுமா. இப்ப திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சுமா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஏன்பா வேலைக்கு வந்தீங்க? ருத்ரா அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? அந்த அளவுக்குலாம் முடியாம இல்லம்மா. கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்குமா, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அதுவே சரியா போயிடுமா. இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா உடம்பு எப்படிப்பா சரியாகும்? சரி, முதல்ல நீங்க போய் உட்காருங்கப்பா. இல்ல சக்தி, இன்னைக்கு நம்ம சிவா சாருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்ப உடனே கிளம்பி வந்துடுவாருமா. அதுக்குள்ள அவர் காரை துடைச்சு சுத்தம் பண்ணி வைக்கணும். சக்தி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போமா, போய் வேலையை பாருமா. அப்பா, உங்களை இந்த நிலைமையில வேலை செய்ய விட்டுட்டு என்னால எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க முதல்ல உட்காருங்கப்பா. இந்த காரை தானே துடைக்கணும், நான் துடைக்கிறேன்ப்பா. நீங்க போங்கப்பா. சக்தி, உனக்கு எதுக்குமா சிரமம்? என் அப்பாவோட வேலையை செய்யறதுல எனக்கு என்னப்பா சிரமம் இருக்க போகுது? நீங்க போயிட்டு வாங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, காரை நல்லா பார்த்துத்தோட. ஒரு சின்ன கரை இருந்தாலும் சிவா சாரு சத்தம் போடுவாரு, சரியா? சிவா சாரே பாராட்டுற அளவுக்கு காரை பல பலன்னு ஆக்குறேன், போதுமா? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிம்மா.
போகவே மாட்டேங்குது. இது வேலைக்கு ஆகாது. இத வேற மாதிரி தான் தேய்ச்சி கழுவணும். இந்த நாரை வச்சு தேய்ச்சா அந்த கரை போயிடும். என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ காரை தொடச்சிட்டு இருக்கேன் சார். காரை தொடக்கிறது எப்படி? இப்படி தேங்காய் நாரை வச்சா? இல்ல சார், இந்த இடத்துல இந்த கரை போகவே இல்ல. அதான் இத வச்சு தேய்ச்சா போயிரும்னு. அதுக்கு எதுக்கு இதை வச்சு தேய்க்கிற? ஒரு செங்கலை வச்சு தேய்க்கி மொத்தமா போயிடும். இந்த காரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? இதுல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாலும் அதை சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாம இதை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. இடியட், நான்சென்ஸ். யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? முதல்ல என் கார் பக்கத்துல உனக்கு என்ன வேலை? நான் ரத்தனத்துக்கிட்ட தானே இதெல்லாம் பண்ண சொன்னேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனாலதான் அவரை அனுப்பிட்டு நான் தொடச்சிட்டு இருந்தேன். இதான் தொடக்கிற லட்சணமா? என்ன டென்ஷன் பண்றதே வேலையா வச்சிருக்க? ஐயோ சார் சார் சார், என்ன சார் ஆச்சு? ரத்னம், எந்த வேலையை யாரு கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? பாருங்க, தேங்காய் நாரை வச்சு காரை தொடச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்காக கார் எப்படி நாசம் பண்ணுவீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார், இங்கே இருக்கிறதுனால இவளுக்கு காரை கிளீன் பண்ண தெரியும்னு நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியல சார். சக்தி, ஏமா இப்படி பண்ண? நான் துணியை வச்சு தானமா துடைக்க சொன்னேன். அதை வச்சே நீயும் துடைக்க வேண்டியதானம்மா? அப்படிதான்ப்பா தொடச்சேன். ஆனா இந்த இடத்துல இருக்கிற கரை போகல. அதனாலதான் எதுவும் பேசாத, வாய மூடு. காலங்காத்தலைய மூட ஸ்பாயில் பண்ணிட்டா. சாரி சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். பாத்துக்கிறதெல்லாம் இல்ல, இனிமே இந்த கார் பக்கமே வரக்கூடாது. இவளுக்கு கிச்சன்ல தானே வேலை, அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. சரிங்க சார். இதெல்லாம் எடுத்து ஓரவை. சரிம்மா, நீ வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. நீ கொடுமா, என்கிட்ட கொடு. சக்தி, ஏமா இப்படி பண்ற? நான் தான் காரை தொடச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. தெரியாத வேலையை செஞ்சு அவர்கிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டியம்மா. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பா பரவாயில்லப்பா, முதலாளி தானே திட்டினாரு. ஏதோ கோவத்துல திட்டிட்டு போறாருப்பா. அப்பா, இப்ப உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, லேசா கொஞ்சம் கேரா இருந்ததுமா. மாத்திரை போட்டதும் சரியா போயிடுச்சுமா. சரிப்பா. சரிம்மா, நீ போய் வேலையை பாருமா. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கன்னு நானும் பாக்குறேன். அனிதா, என்னாச்சு? அந்த சக்தியை மம்மி விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அத்தை. பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ரூம்குள்ள வரணும்னு சொன்னா என் பொண்ணு சொல்றதா சரி,
இனிமே இவ சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுன்னு தானே சொல்லிருக்கணும். ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவ எப்படி நடந்துக்கிட்டாலும் முதல்ல நான் தன்மையா சொல்லி கொடுக்கணுமா, அப்புறம் அவளோட நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா. அவங்க இப்படி சொன்னதும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா அத்தை. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? உங்க அம்மா அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்தே ஐம்பொன் சிலை மாதிரில அவளை ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. தங்க தட்டுல சாப்பிடுற நீயும் ஈய தட்டுல சாப்பிடுற வேலைக்காரியும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கதான் போய் சொல்றது? என்னால எந்த ஒர்க்லயுமே கவனம் செலுத்த முடியல அத்தை. எங்க அம்மா அவ மேல பாசம் காட்டுறத என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்களே அவளை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும் அத்தை. உன் அம்மாவுக்கு அவ மேல கோவம் வர மாதிரி நாமளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதே. சக்தி, சக்தி, இதோ வந்துட்டேன்னு. சக்தி, அண்ணே. சக்தி, நம்ம வீட்ல இருந்த உன்னோட காலேஜ் புக்ஸ்ல எடுத்துட்டு வர சொன்னல, மொத்தம் இந்த பேக்ல தான் இருக்கு. இந்தா புடி, வாங்கிக்கமா. ஐயோ இருங்க அத்தை, போக வேணாம். எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? நீ விருப்பப்பட்ட மாதிரியே கரஸ்லயே நீ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்கிறத என்னுடைய ஆசையே. என்ன அத்தை? அரியர்ஸ் இல்லாம நான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சக்தி. ஆனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உனக்கு வீட்டு வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குமே. அதுக்கப்புறம் எப்படி நேரம் ஒதுக்கி படிப்ப? பேசாம ருத்ரா மேடம் கிட்டயே நீ படிக்கிற விஷயத்த சொல்லிட்டனா எந்த சிரமமும் இல்லாம அவங்களே உன்னை படிக்க வச்சிருவாங்கல்ல. இங்க பாரு, மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு சக்தி. அண்ணே, ருத்ராமா கிட்ட சொன்னா கண்டிப்பா என்ன படிக்க வச்சிருவாங்க, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்கன்னு. நான் ஒரு வேலைக்காரியா இருந்து அவங்களுக்கு சேவகம் பண்றத பாக்கியமா நினைக்கிறேன்னு. அத நான் இழக்க விரும்பலன்னு. ருத்ராமாவோட கவனத்துக்கே போகாம நான் டிகிரிய கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நான் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் சொன்னா அப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறது தான் ஏன் ஆசைன்னு. நிச்சயமா உன் ஆசை நிறைவேறுமா? அண்ணே, எனக்கு நல்லது பண்றேன்னு ருத்ராமா கிட்ட நான் படிக்கிற விஷயத்த சொல்லிராதன்னு. இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிம்மா. சரி சக்தி, ருத்ராமா என்ன ஒரு சைட்டுக்கு போக சொல்லிருக்காங்க. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பணுமா? வரேன். சரிண்ணே. முதல்ல நம்ம கம்பெனியை கூட்டி பெருக்கிறதுக்கு வந்தான். அப்புறம் அம்மாவோட சப்போர்ட்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலைக்காரியா வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம யாருக்குமே தெரியாம டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ஏன் மம்மியை சந்தோஷப்படுத்த போறாளாம். அவளுக்கு எவ்வளவு பெரிய பேராசை பாத்தீங்களா அத்தை? இவளை நாம படிக்க விட்டுறக்கூடாது மருமகளே. படிச்சு டிகிரி வாங்கிட்டான்னு வெயி, நம்ம கம்பெனிலேயே இவளுக்கு உங்க அம்மா பெரிய போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல வேலைக்காரி நமக்கு முதலாளி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்பவும் உன் அம்மா அவ வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க. ஆமா அத்தை, இவ படிக்க கூடாது. படிச்சா நமக்கு தான் ஆபத்து. Thank you.
என்னாச்சு திவ்யா? ஏன் வண்டி தள்ளிட்டு வரீங்க? பெட்ரோல் இல்லையா? அதெல்லாம் டேங்க் ஃபுல்லா இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? வந்துட்டே இருந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸ்டார்ட்டே ஆகல. சரி, வண்டி என்கிட்ட கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அடடா, நம்ம பையன் திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்றத பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது வெறும் ஹெல்ப் மட்டும் தானா, இல்ல இவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா தெரியலையே. அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸ்டார்ட் ஆகல திவ்யா, மெக்கானிக் கிட்ட விட்டு தான் பார்க்கணும். ஆமா, நீங்க இப்படி டூ வீலர்ல இருந்து கஷ்டப்படுறீங்க? அதான் வீட்டுல அத்தனை கார் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு வரலாமே. இல்ல அருண், நான் காஸ்ட்லியான கார்ல தான் வருவேன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஷோ ஆஃப் காட்டிக்கிறதுல எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நானும் ஒரு சராசரி பொண்ணு தான், அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். சக மனுஷங்களோட முகத்தையே பார்க்காம கார்லயே போய் கார்லயே வந்தா என்ன சுவாரஸ்யம் இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஆமா திவ்யா, அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காதுதான். அதனாலதான் நான் டூ வீலர்ல வரேன். இதுல டிராவல் பண்ற சந்தோஷம் இருக்கே, அது ஒரு தனி சுகம். சுத்தியும் வேடிக்கை பார்த்துட்டு மழை வந்தா வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு கடை தாழ்வாரத்துல கூட்டத்தோட கூட்டமா ஒதுங்கி நிக்கிற சுகம் இருக்கே, அது வேற லெவலுங்க. மழையும் வெயிலும் தூசி காத்தும் நம்ம மேல படணுங்க, அதுதான் அழகே. இதெல்லாம் என்னால எப்படி இழக்க முடியும்? நீங்க ரொம்ப ரசனை உள்ள பொண்ணா இருக்கீங்க திவ்யா. உண்மையாவா? ஆமா. தேங்க்ஸ். டேய், அந்த பொண்ணு ரசனையா பேசுதுன்னு பாராட்டினா மட்டும் போதாதுடா. அவ பாராட்டுற மாதிரி நீயும் பதிலுக்கு பேசடா மக்கே. உன் தங்கச்சி அனிதாவை அந்த வீட்டுக்குள்ள பணக்காரியா வாழ வச்சுட்ட. நீயும் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகனா போயிட்டன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும்டா. சரிங்க திவ்யா, உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க ஒரு கேப் புக் பண்ணி போயிடுங்க. நான் உங்க வண்டியை மெக்கானிக்கிட்ட விட்டு சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஹலோ, எங்களுக்கு கேப் புக் பண்ணி போக தெரியாதா? அது நீங்க தான் சொல்லணுமா? நான் எதுவும் தப்பா சொல்லலையே, எம்எல்ஏ ஏன் கோபப்படுறீங்க? கோபப்படாம என்ன பண்ணுவாங்களா? ஆக்சுவலா உங்க பைக்லயே என்ன கூட்டிட்டு போய் காலேஜ்லயே டிராப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா? என்ன சொல்றீங்க திவ்யா? என் பைக்ல உங்களை கூட்டிட்டு போறதா? ஐயோ வேணாங்க, அதெல்லாம் சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? நான் உங்க கம்பெனில வேலை பார்க்குற சாதாரண ஸ்டாஃப், நீங்க எங்க முதலாளி அம்மா வீட்டு பொண்ணு. நீங்க எங்க கூட பைக்ல வர விஷயம் மட்டும் இந்து மேடம்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்போ என்ன டிராப் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? என்ன மன்னிச்சிருங்க திவ்யா, நீங்க கார் புக் பண்ணி போயிடுங்களேன். ஹலோ, காலேஜ்க்கு எப்படி போகணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். இந்த வண்டியை மெக்கானிக் கிட்ட கொடுத்து பக்காவா சர்வீஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, புரிஞ்சுதா? ஓகே திவ்யா.
ஐயோ, சரியான தத்து எனக்கு மகனா பிறந்திருக்கானே. அவளுக்கு இவன் மேல விருப்பம் இருக்கிறதுனால தானே நான் உன் கூட பைக்ல வரேன், என்ன காலேஜ்ல டிராப் பண்ணுன்னு சொல்றா. இவன் என்னடான்னா அவளை கேப் புக் பண்ணி போக சொல்றான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அருண், நீ அவளை லவ் பண்ணி தான் ஆகணும். லவ் பண்ண பப்ப வீட்டுக்குள் வந்த திருடனை குடும்பமே பிடித்து குமுறு குமுறு என்று குமுறியது. அடடடடடா, வீரத்துக்கு பேர் போன குடும்பமா இருக்கும் போலயே. அடுத்து என்ன செய்தி? யானைகள் அட்டூழியம். அதுங்க வாழ்ற இடத்தை அபகரிச்சு வச்சுக்கிட்டு நாம தான் அட்டூழியம் பண்றோம். இதுல யானைகள் அட்டூழியமா? கொடுமை. ஐயா, சொல்லு சண்முகம், என்ன விஷயம்? பேப்பர் கடைக்காரர் வந்திருக்காரு. கடைக்காரர் ஏன் வந்திருக்காரு? வழக்கமா பேப்பர் போறதுக்கு பையன் தானே வருவா. அவன் கூட காலையில வந்து பேப்பர் போட்டு போயிட்டானே. நான் டிஃபன் சாப்பிட்டு ஒரு முறை படிச்சேன், ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு முறை படிச்சேன், அப்புறம் பக்கோடா டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு முறை படிச்சேன். இப்ப இதோ வடை சாப்பிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தமா 4 தடவை படிச்சிட்டேன். இதுக்கு மேல அப்படி என்ன புது நியூஸ் வந்திருக்கு? ஐயா, புதுசா வரலங்க ஐயா. பழைய கடைக்காரர் தான் எப்பவுமே வந்து மாசம் மாசம் நம்ம கிட்ட பேப்பர் எடுப்பாரு. அவர் தான் வந்திருக்காரு. ஓ, அந்த ஆளா? சரி சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. இருபத்தி 4 மணி நேரமும் எதையாவது தின்னுக்கிட்டே இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு எப்படிதான் வாய் வலிக்காம இருக்குதோ தெரியல. அத்தை, புதுசா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். கண்டினியூவா பண்றவங்களுக்கு வலி தெரியாது. அந்த மாதிரிதான் மாமாவும். அவருக்கு வலி எல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு வாய்க்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி மானங்கெட்ட பயிற்சி எல்லாம் இவரால மட்டும்தான் பண்ண முடியும். வேற யாராலையும் பண்ண முடியாது. யார பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா உங்களை பத்தி இல்ல. சாப்பிடுங்க. பாப்பா, சரி, பேர்ச்சம்பழம் கொண்டு வந்திருக்கியா? ஐயோ இல்ல சார், மறந்துட்டு வந்துட்டேன். அட என்னப்பா நீ, போன மாசமே உன்கிட்ட சொன்னல பேப்பர் எடுக்க வரும்போது கண்டிப்பா பேர்ச்சம்பழம் கொண்டு வரணும்னு. மறந்துட்டு நான் சல்ட்ட பொறுப்பு இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு முறை மட்டும் பொறுத்துக்கோங்க சார். அடுத்த மாசம் வர்றப்போ நிச்சயமா வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அடுத்த மாசமும் இப்படியே நீ மறந்துட்டு வந்தேன்னா எங்க வீட்டுல இருக்கிற பேப்பரை உனக்கு கொடுக்க மாட்டேன், வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஆமா. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அடுத்த மாசம் நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். பேரிச்சம்பளத்தோட தான் வருவேன். அது அந்த பயம் இருக்கணும். பேப்பர்காரங்கிட்ட போய் பேரிச்சம்பழத்தை கேட்டு எப்படி மானத்தை வாங்குறாருன்னு பாரு. இரு, பேப்பர் எடுத்துட்டு வர சொல்றேன். சக்தி, இதோ டீ ரெடி ஆயிட்டு இருக்குங்கய்யா, எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அடுத்த டீ 10 நிமிஷம் கழிச்சு கொடுமா. இன்னும் 4 சமோசா மிச்சம் இருக்கு. அந்த பழைய பேப்பர் எல்லாம் குடோன்ல போட்டு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. பேப்பர்காரன் வந்திருக்கான் பாரு. சரிங்கய்யா. அக்கா, நீங்களும் வாங்க, போய் எடுத்துட்டு வந்துடலாம். அனிதா, என்ன அனிதா அவ்வளவு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? அத்தை, இன்னைக்கு அந்த சக்திக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணிடலாமா? அது என்னன்னு மட்டும் சொல்லு, சிறப்பா பண்ணிடுவோம். வாங்க சொல்றேன். வா. சக்தி, இருக்கிற எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு வா. சரிங்க. தம்பி, நான் உன்கிட்ட பேரிச்சம்பழம் கேட்டுன்ற காரணத்துக்காக மிஷின்ல எடை குறைஞ்சிட கூடாது, குடுக்கிற பணமும் குறைஞ்சிட கூடாது. அது வேற, இது வேற. ஓகே? சரிங்க சார். போடு போடு, நான் பாக்குறேன். 19,510 பா, எழுதிக்குப்பா. அது 19 கிலோ 510 கிராம் சார். என்ன? ஆமா. சக்தி,
அவங்க 2 பேரும் இங்க இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துட்டு வரட்டும். நீ போய் சிவா ரூம்லயும் அம்மா ரூம்லயும் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இது 18 கிலோ சார். சரி, அடுத்து வை. என்னங்க, இந்த நியூஸ் பேப்பர் வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரூம்ல போய் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அப்பதான் இன்னும் நல்லா பசிக்கும், நிறைய சாப்பிடலாம். போங்க போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இந்து, நீ சொல்ற வேலையை தட்டாம செய்யணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். பாய். இதோ பாருப்பா, நான் இல்லன்றதுனால பேப்பரோட இடையில எந்த தப்பும் வந்துடக்கூடாது, சரியா? சரி, இங்க இருந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேமா. சரி, நீ போய் ரூம்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. என்ன அத்தை, வேலை சொன்னதும் மாமா பறந்துட்டாரு? அவர் இங்க இருந்து போகணுங்கிறதுக்காக தான் நான் அவருக்கு வேலையே சொன்னேன். இங்கே இருந்தாருன்னா தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. வந்துட்டான். இந்தாங்க. அம்மா, ருத்ராமா ரூம்ல இருந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் சரி, சிவா ரூம்ல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. புக்ஸையும் எடுத்துட்டு வந்து எடைக்கு போடுறாங்களே. யாருக்கும் தெரியாம ரகசியமா தானே படிக்கணும்னு நினைச்சோம். ஆனா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அருணண்ணா நம்ம கிட்ட புக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தப்போ இவங்க பாத்துட்டாங்களா, இல்ல நம்ம தூங்குற இடத்துல என்ன வச்சிருக்கோம்னு சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் இவங்க வேணும்னே தான் பண்ணிருக்காங்க. இது நாம படிக்கிற புக்ஸ்ன்னு சொன்னா வேலைக்காரிக்கு படிப்பு ஒரு கேடான்னு நிச்சயம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இப்ப நம்ம எதையும் காட்டிக்க வேண்டாம். பழைய பேப்பர்காரர் இதெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கடையிலேயே திரும்பவும் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏண்டி, உன்னோட புக்ஸ்னு தெரிஞ்சும் அப்படியே சொல்லாம அமுக்குடி மாதிரி நிக்கிறியா? எங்களுக்கு தெரிஞ்சிட்டா உன்னோட படிப்பை தடுத்து நிறுத்திடுவோன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு அமைதியா நிக்கிற. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன்னோட படிப்பெல்லாம் இதோட காலி. என்ன சக்தி, சிவா ரூம்ல இவ்ளோ பேப்பர்ஸ் தான் இருந்ததா? ஆமாமா, இருந்த எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தம்பி, சீக்கிரமா எடைய போட்டுட்டு காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. மேடம், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடை போட்டாச்சு மேடம். இந்த புக்ஸ் எடை போடணுமா? அதுவும் தான், அதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அதையும் எடைக்கு போடு. ஓகே மேடம்.